ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸோட அட்மிஷன் ப்ராசஸிங் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம tngasa.in இந்த வெப்சைட்டில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மொபைல் நம்பர், மெயில் ஐடி போட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம், அட்ரஸ், நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெண்டர், கம்யூனிட்டி, இது எல்லாமே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் கார்டு டீட்டெயில்ஸும் அதில் ஆதார் கார்டு நம்பர் கேட்பாங்க, அதுவும் ஃபில் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்போர்ட்ஸ் கோட்டா எதனா இருந்துச்சுன்னா ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏஎஃப்சி சென்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டெப்பில் நம்மளோட இது பேரண்ட் ஆக்குபேஷன், ஆனுவல் இன்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தால் எஸ் கொடுத்துக்கணும். ஸ்காலர்ஷிப் எஸ்சி எஸ்டிக்கு அவைலபிள் இருந்தால் அதுக்கும் நம்ம எஸ் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் டீட்டெயில்ஸு 6th-லேருந்து 12th வரைக்கும் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட அகாடமிக் டீட்டெயில்ஸு, நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, 10th டீட்டெயில்ஸு இதெல்லாம் கேட்பாங்க, அதுவும் நம்ம கொடுத்துடணும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம காலேஜஸ் ஃபில் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே அப்ளிகேஷன்லேயே நம்ம கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லா காலேஜுக்குமே போட்டுக்கலாம். என்னென்ன கோர்ஸுன்றதும் நம்ம செலக்ட் பண்ணிடணும் இப்போவே. அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கவுன்சிலிங் வந்து ஷார்ட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்தந்த காலேஜில் தனித்தனியாக. இது மட்டும் நம்ம எதுவும் மிஸ் பண்ணிடக்கூடாது. எல்லாமே நம்ம ஒரு டைம் தான் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணணும், டெலிட் பண்ணணும்னா எதுவும் பண்ண முடியாது. அதனால் கவனமாக பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரிவ்யூ வரும். அது ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு பேமெண்ட் போகும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்லோட் ப்ராசஸ். அப்லோட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம கரெக்டாக பண்ணிடணும். அப்லோட் மிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு அப்ளிகேஷன் ஃபுல் சப்மிட் ஆகாது. அதனால் கவனமாக அப்லோடு மட்டும் கரெக்டாக பண்ணிடுங்க. வேறு என்ன டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.